வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 22 செப்டம்பர். இன்றைக்கி வந்த ரிசல்ட் என்ன, இவங்க கொடுத்த கெஸ்ஸிங் என்ன. இவங்க நேற்றைக்கு இந்த ஸ்க்ரீன் நமக்கு கொடுக்கல, இருந்தாலும் இன்றைக்கி இந்த ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் இவங்களுடைய ஸ்க்ரீனை வச்சு நம்பர் எடுக்க, அடுத்த நாளைக்குரிய நம்பரை எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுசாக தெளிவாக முழுவதும் பாருங்கள். அப்போ தான் நம்மளுடைய கால்குலேஷன் ரைட்டாக, நம்ம எடுக்க போகிற கால்குலேஷன் ரைட்டாக அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவங்க 22ஆம் தேதிக்கு 3 டிஜிட் 4 டிஜிட் கொடுத்துருக்காங்க. 3 டிஜிட்டில் 2 5 7, 4 டிஜிட்டில் 3 5 7 6. என்றைக்காவது ஒரு நாள் ஒரு போர்டு டேரெக்டாக வைப்பாங்க, ஒரு சில நாள் 2 போர்டு வைப்பாங்க. இங்கே 2 போர்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு இவங்க கொடுத்த ஸ்க்ரீன்லேயும் 2 போர்டு டேரெக்டாக இருக்கணும். அப்படி கால்குலேஷன் வர்ற மாதிரி நம்ம எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா மேக்ஸிமம் சரியாகும். அப்படி இல்லைனா எப்படி கால்குலேஷன் எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போது இவங்க 3 டிஜிட்டை மட்டும் நம்ம கால்குலேஷன் எடுப்போம். இன்றைக்கும் நாளைக்கும். இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு படி 3 டிஜிட் கால்குலேஷன் நாளைக்கு எடுப்போம். அப்படி எடுக்கும்போது நாளைக்கு சிலர் மேனுவலாக கொடுத்தாங்கன்னா அந்த மேனுவலை வச்சும் நம்ம கால்குலேஷன் எடுப்போம். இந்த வீடியோவில் இந்த கால்குலேஷன் மட்டும் தெளிவாக பார்த்துருங்க. இப்போது இவங்க 3 டிஜிட்டில் 2 5 7 கொடுத்துருக்காங்க. இந்த 2 5ல் ஏபிசி 3 போர்டில் ஏபி முதல் 2 போர்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 + 5 7 ரெண்டுமே சேமாக அந்த இடத்துல இறங்குறதுனால இந்த இடத்துல அதை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த நம்பர் இந்த இடத்துல காட்டியிருக்காங்க, ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னு. இந்த 2லேயும் அந்த நம்பர் இல்லை, ஆனால் அந்த நம்பரை இங்கே காட்டியிருக்காங்க. அப்போ 2 7 இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த 7 - 2 5. சரிங்களா? இது பெரும்பாலும் என்றைக்காவது ஒரு நாள் மட்டும்தான் இப்படி கால்குலேஷன் புரிகிற மாதிரி இருக்கும். மற்ற நாள் எங்கேயாவது கண்டுபிடிக்க முடியாதபடி இருக்கும். 3 நம்பரில் ஒரு நம்பர் கண்டுபிடிக்க முடியாதபடி இருக்கும். அப்படி பார்க்கும்போது நாளைக்கு இவங்க கொடுத்துருக்க நம்பர் என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்துடலாம். இவங்க 4 டிஜிட்டில் கொடுத்துருக்க நம்பர் 4980. 3 டிஜிட்டில் கொடுத்துருக்க நம்பர் 836. 4980. சரிங்களா? 4 டிஜிட்டில் 4980 கொடுத்துருக்காங்க. இந்த 6க்கு பதில் 0 இறங்கும், பெரும்பாலும் நிறைய இடத்துல இறங்கும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இங்கே இன்னொரு விஷயம் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா, இங்கே இருக்கிற நம்பர் 4 3 4 9 8 3 நம்பர் இருக்குது. இந்த 3 நம்பரில் அந்த 3 நம்பர் வர்ற மாதிரி நம்ம கால்குலேஷன் எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன நம்பர் வருது அப்படின்னா, இந்த 8 இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக வருது. அப்போ ஏ போர்டு 8. சரிங்களா? பிசி 3 + 6 9. அதாவது சி போர்டு 9, அப்படி இல்லைன்னா பி போர்டு 9. ஏபிசியில் ஒரு நம்பர் 8 9 9. சரிங்களா? இன்னொன்றில் 8 3 0 0 கால்குலேஷன் எடுத்தோம்னா, இந்த 2 போர்டு ஸ்ட்ரைட் அப்படின்னு எடுத்தோம்னா, சரிங்களா? 8 9 0. நம்ம கால்குலேஷனில் 3 நம்பர் மட்டும் வந்திருக்குது. இந்த 3 நம்பரு வருமா, இந்த 3 நம்பருக்குள்ளே ஒரு நம்பர் ரிசல்ட்டாக வருமா அப்படின்னு பார்ப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். நம்மால் 3 டிஜிட் 4 டிஜிட் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம்.